இன்றைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க வரோம்னு சொன்னால் கண்டக்டர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சுவிட்சை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். இது எங்கெல்லாம் பாவிக்கப்படுகின்றது, இது பார்ப்பதற்கான காரணம் என்ன, இதனுடைய உள்ள அமைப்பு, கனெக்ஷன் மெத்தட் போன்ற எல்லாத்தையும் விரிவாக தமிழில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நமது சேனலில் போடக்கூடிய புதிய வீடியோக்குள்ளே உடனுக்குடன் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கண்டக்டர் என்று சொல்லப்படுகின்றது பொதுவாக இதுவும் ஒரு வகையான சுவிட்ச் தான். நாங்கள் எப்படி சுவிட்ச் ஒன்று பாவிக்கிறோமோ நடைமுறையில், அதே போல் இதுவும் ஒரு சுவிட்ச் வகை ஒன்று தான். அதாவது நாங்கள் மின்சாரத்தை டிஸ்கனெக்ட் பண்ணுறதோடு மின்சாரத்தை வழங்குகிறோம், அதே நேரத்தில் துண்டிக்கிறோம். ஆகவே இதுவும் ஒரு சுவிட்ச் தான், இதுவும் ஒரு சுவிட்ச். அதே போல் நாங்கள் வீட்டில் பாவிக்கக்கூடிய சுவிட்சும் சுவிட்ச் தான். அதே போல் வேலை செய்யக்கூடிய ஒன்று தான் கண்டக்டர். ஏன் நாங்கள் அந்த சுவிட்சை பாவிக்காமல் பிரத்யேகமாக விலை அதிகமிக்கக்கூடிய இந்த கண்டக்டரை பாவிக்கணும்னு சொன்னால், சுவிட்சுகளை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக தற்போது நடைமுறையில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் 20 ஆம்பியர் வரைக்கும் உடைய மின்சாரத்தை தான் கட்டுப்படுத்த முடியும். ஆகவே அதுக்கு மேற்பட்ட மின்சாரத்தை நாங்கள் கட்டுப்படுத்துகிறதாக இருந்தால், அல்லது அதிகளவான லோடுகள் எடுக்கக்கூடிய அதிகளவான மின்சாரத்தை எடுக்கக்கூடிய மோட்டார்களுக்கு, அதே போல் ஏனைய உபகரணங்களுக்கு அதற்கென்று ஒரு பெரிய மின்சாரத்தை தாங்கக்கூடிய பல வகை சிறப்பம்சங்களை கொண்ட ஒரு சுவிட்ச் மெத்தட் ஒன்று தேவைப்படுகிறது. அதற்காக வேண்டி உருவாக்கப்பட்டது தான் இந்த கண்டக்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு உபகரணம். இது எதன் அடிப்படையில் வேலை செய்கின்றன, எலக்ட்ரோமேக்னடிக் என்று சொல்லக்கூடிய மின்காந்த சக்தியின் மூலமாக இது வேலை செய்கிறது. இது வேலை செய்யணுமாக இருந்தால் இதற்கு பிரத்யேகமாக ஒரு மின்சக்தியை நாங்கள் வழங்கணும். அதனூடாக இதுக்குள்ளே கோயில் ஒன்று காணப்படுகிறது. அந்த கோயிலூடாக மின்காந்த சக்தி உருவாக்கப்பட்டு இது ஒன்றாகுவதும், அதே போல் நாங்கள் கோயிலுக்கு போகிற சப்ளையை நிறுத்தினோம்னு சொன்னால் இது மின்னை துண்டிக்கும். இதுதான் இதனுடைய வேலை. பொதுவாக சிம்பிளாக சொல்வதாக இருந்தால் இதுவும் ஒரு சுவிட்ச் தான், சுவிட்சினுடைய தொழிற்பாடத்தான் செய்யும். ஆனால் இது பல்வேறு சிறப்பு அம்சங்களோடு உருவாக்கப்பட்டிருக்கி. அது எதற்காக வேணும்னு சொன்னால், பாரிய அளவிலான இயந்திரங்கள், பாரிய அளவிலான மோட்டார்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டிருக்கி. அதோட இதில் என்ன சிறப்பம்சம் சொன்னால், இந்த சுவிட்சிங் மெத்தடோட, அதாவது மேக்னெட்டிக் சுவிட்சோட, இந்த கண்டக்டரோட மோட்டர்களுக்கு அல்லது பாரிய இயந்திரங்களுக்கு தேவையான சில சிறப்பான அம்சங்களை இதனூடாக நாங்கள் பொருத்தி கொண்டு பாதுகாப்பை வழங்க முடியும். மின்சார பாதுகாப்பு, மின்சார கட்டமைப்பு பாதுகாப்பை இதனூடாக வழங்கி அந்த பாரிய அளவிலான இயந்திரங்களை, மோட்டார் வகைகளை எங்களுக்கு பாதுகாக்க முடியும். கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க சொன்னால், பொதுவாக 3 பேஸில் இயங்கக்கூடிய அல்லது சிங்கிள் பேஸாக இருந்தாலும் பாரிய அளவு மின்சாரத்தை எடுக்கக்கூடிய, உதாரணமாக 20 ஆம்பியர், 30 ஆம்பியர், 40 ஆம்பியர், 80 ஆம்பியர், 100 ஆம்பியர், இது போன்ற 500 ஆம்பியர், இது போன்ற பாரிய அளவிலான இயந்திரங்கள், மோட்டார்கள், அதே போல் ஏடிஎஸ் பேனல், கெப்பாசிட்டர் பேங்க், இந்த மாதிரியான பொதுவாக 3 பேஸ் கட்டமைப்பில் தொழிற்சாலைகளில், ஃபேக்டரியில் தான் கூடுதலாக யூஸ் பண்ணப்படுகிறது. அதே நேரத்தில் சிறிய அளவிலான இடங்களில் சிங்கிள் பேஸ்லேயும் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஏடிஎஸ் கண்ட்ரோல் பேனலுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சிங்கிள் பேஸில் இயங்கக்கூடிய மோட்டார்களுக்கும் இதை யூஸ் பண்ணுவாங்க. கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் பல அமைப்புகளில் காணப்பட்டாலும், ஒவ்வொரு நிறுவனத்துடைய ப்ராடக்ட் மாடல் வித்தியாசப்பட்டாலும், அதனுடைய செயற்பாடுகளும் அதில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் ஒன்று தான். சில நேரங்களில் இந்த அமைப்புகள் வித்தியாசப்பட்டாலும், இது சின் கம்பெனியுடைய ஒரு கண்டக்டர். இலங்கையில் பரவலாக ஸ்னைடர், சிஎன்சி, இது போன்ற பிரதானமாக இந்த நிறுவனங்களுடைய கண்டக்டர் பாவிக்கப்பட்டாலும், கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் வடிவங்கள் மாறி இருக்கும், இதனுடைய அமைப்புகள் மாறி இருக்கும். ஆனால் உள்ள செயற்பாடுகள், அதே போல் இங்கே சொல்லப்படுகின்ற விடயங்கள் எல்லாமே ஒரே விடயம்தான். கண்டக்டர் ஒரு சுவிட்சாக இருந்தாலும் இதில் சில வகையான சிறப்பம்சங்களோடு இது வேலை செய்யும். ஏனைய சுவிட்சிலிருந்து நாங்கள் பாவிக்கக்கூடிய, வழமையாக வீட்டில் பாவிக்கக்கூடிய சுவிட்சிலிருந்து வித்தியாசமான ஒரு அமைப்பில் காணப்படுவார். இது என்னன்னு சொன்னால், கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் 2 வகையான சப்ளை இருக்கிறது. ஒன்று, நாங்கள் கொடுக்கக்கூடிய லோடுக்கு போக வேண்டிய, அதாவது நாங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய உபகரணத்துக்கு போக வேண்டிய சப்ளை. அதை தவிர்த்து இந்த கண்டக்டர் இயங்க வேண்டிய, ஆஃப் ஆக வேண்டிய சப்ளை. அதை எங்கெங்கே கொடுக்கணும்னு சொன்னால், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் L1, L2, L3,
அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா T1 T2 T3 அதாவது L1 1 T1 2 L2 3 T2 4 L3 5 T3 6 அதாவது L1 L2 L3 என்ற கான்டாக்ட் பாயிண்ட் மூலமாக சப்ளையை வந்து நாங்கள் இன் பண்ணணும். எதனுடைய சப்ளைன்னு சொன்னால் லோடு, அதாவது இதனூடாக போகிற மின்சாரம் எந்த மோட்டருக்கு போகணுமோ அல்லது ஊடாக லோடுக்கு போக வேண்டிய மின்சாரம் வந்து இந்த கான்டாக்ட் பாயிண்டில் தான் கண்டக்ட் ஆகும். அதே போல் கீழே இருக்கக்கூடிய T1 T2 T3 என்ற கான்டாக்ட் பாயிண்டால் அவுட் ஆகி லோடுக்கு போகும். அதே நேரத்தில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் NO அதாவது NO என்று இங்கே குறிப்பிடுறது வந்து நார்மலி ஓப்பன். இங்கே நார்மலி ஓப்பன். இந்த நார்மலி ஓப்பன் என்று இந்த இடத்துல கூறப்படுதுன்னு சொன்னால் இந்த கண்டக்டர் இந்த நிலையில், அதாவது நார்மல் நிலையில், சாதாரணமான நிலையில் என்ன கண்டிஷனில் இந்த 2 பாயிண்ட்டும் இருக்கும், இந்த 2 கான்டாக்ட் பாயிண்ட்டும் என்ன கண்டிஷனில் இருக்கும், அதாவது நார்மலி ஓப்பன் சொன்னால் இது வேலை செய்யாத கோயில் சப்ளை போகாத நேரத்தில் நார்மலாக இந்த இப்போ இருக்கிற கண்டிஷனில் இருக்கும்போது இது ரெண்டுக்கும் இடையிலான கான்டாக்ட் வந்து இருக்காது. அதாவது இதனுடைய சப்ளை கொடுக்கப்பட்டால் இந்த சப்ளை இதனுடைய அவுட் ஆகாது. இப்போ L1 L2 L3ன்றதால லோடுக்கு போக வேண்டிய சப்ளை கொடுக்கப்படும். நார்மலி ஓப்பன் அல்லது நார்மலி க்ளோஸ்ன்னு இருக்கும். நார்மலி க்ளோஸ்ன்னு இருந்தால் NC என்று இருந்தால் நார்மல் டைமில் இது க்ளோஸாக இருக்கும். நார்மல் டைமில் இது 2 பாயிண்ட்டும் வந்து க்ளோஸாக இருக்கும். இதால் என்ன சப்ளை கொடுக்கப்படும் சொன்னால் லோட் சப்ளை அல்ல, இதால் கண்ட்ரோல் சப்ளை கொடுக்கப்படும். இது தொடர்பாக பின்னால் பார்க்கக்கூடிய வீடியோக்குள்ளே நாங்கள் வந்து நார்மலி ஓப்பன் நார்மலி க்ளோஸுக்கு சப்ளை எப்போ கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் பின்னால் விரிவாக பார்க்கலாம். நீங்கள் இந்த நேரத்தில் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது NO என்றிருந்தால் அது நார்மலி க்ளோஸ் அப்படின்னு சொன்னால் நார்மல் டைமில், இது இயங்காத டைமில், தற்போது இருக்கக்கூடிய மாதிரி சந்தர்ப்பத்தில் இது வந்து நார்மலி ஓப்பனாக இருக்கும். அதாவது இதுக்கும் இடையில் எந்தவித சம்பந்தமும் இருக்காது. அதே போல் இங்கே நார்மலி க்ளோஸ், அதாவது NC என்று இருந்தால் நார்மல் நேரத்தில் தற்போது இருக்கக்கூடிய நிலையில் இது ரெண்டுக்கும் இடையிலான நார்மலி க்ளோஸ் என்று இருந்தால் இது ரெண்டுக்கும் இடையில தொடர்பு இருக்கும். இதால் சப்ளை கொடுத்தால் அந்த சப்ளை இதால் அவுட் ஆகும். நார்மலி க்ளோஸ் நார்மலி ஓப்பன் என்று வந்திருந்தால் அந்த இடங்களில் வந்து நாங்கள் லோடுக்குரிய சப்ளை கொடுக்கப்படாது. அது என்ன சப்ளை கொடுக்கப்படும் சொன்னால் கண்ட்ரோல் சப்ளை மட்டும் கொடுக்கப்படும். இது மட்டும் நீங்கள் இந்த இடத்துல விளங்கினீங்கன்னா சரி. அதே நேரத்தில் கண்டக்டரில் மிக முக்கியமான பகுதி ஒன்று இருக்கிறது. அதாவது இந்த கண்டக்டர் வேலை செய்கிறதுக்கு இப்போ வந்து நார்மல் நிலையில் இருக்குது. அதாவது சப்ளை கொடுக்கப்பட்டால் சப்ளை அவுட் ஆகாது. நாங்கள் சப்ளை இன்புட் பண்ணினா சப்ளை வந்து அவுட் ஆகாது. இப்போ அவுட் ஆகணுமா இருந்தால் இது வேலை செய்யணும். அதாவது இந்த பொசிஷனில் இருக்கணும். இப்போ இப்படி இருந்தால் சப்ளை அவுட் ஆகாது. இந்த பொசிஷனில் இருந்தால் சப்ளை இதனூடாக கொடுக்கப்படுகிற சப்ளை இதனூடாக அவுட் ஆகும். நார்மலி ஓப்பன்றது நார்மலி க்ளோஸ் நிலைக்கு வரும். கண்டக்டர் இயங்கனமாக இருந்தால் நாங்கள் வந்து பிரத்தியமாக A1 A2 என்ற கான்டாக்ட் பாயிண்ட் இருக்கிறது. A1 A2 அதே போல் A2 கீழ்ப்பகுதியிலையும் இருக்கும். இப்போ A2ன்ற இந்த இரண்டுமே வந்து ஒரே பர்பஸ் தான். அதாவது ரெண்டுமே வந்து லூப் பண்ணப்பட்டு தான் இருக்கும். இதால் கொடுத்தாலும் ஒன்று தான், இதால் கொடுத்தாலும் ஒன்று தான். இந்த A1 A2 என்கிறது என்ன சொன்னால் இந்த கண்டக்டர் இயங்குவதற்கு இதுக்குள்ளே வந்து கோயில் ஒன்று இருக்குது. இந்த கண்டக்டர் ஒன் ஆஃப் ஆகிறதுக்கு உள்ளுக்குள்ள கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலுக்கு நாங்கள் சப்ளையை கொடுத்தா அந்த கோயில் மூலமாக உருவாக்கப்படுகின்ற மின்காந்த சக்தியினால் இது வந்து ஒன் பொசிஷனுக்கு போகும். அதே நேரத்தில் நாங்கள் இந்த A1 A2 என்று போகிற சப்ளையை இடைநிறுத்தணும்னு சொன்னால் இவர் வந்து மீண்டும் வந்து அவர் பழைய நிலைக்கு வந்து ஆஃப் நிலைக்கு வந்துடுவார். இப்போ இதுதான் இதால் நடக்கிற விஷயம். அதாவது A1ங்கிறதால நியூட்ரல் கொடுக்கணும், A2ங்கிறதால லைன் கொடுக்கணும். அதே நேரத்தில் இதை மாறி கொடுத்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது கோயிலை பொறுத்த வரைக்கும். ஆனால் நாங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், கண்டக்டருக்கு மேலே அதனுடைய வோல்டேஜ் அடிச்சிருப்பாங்க. அதாவது கண்டக்டருடையதில் கண்டக்டருக்குள்ளே இருக்கிற கோயில் வேலை செய்யக்கூடிய கோயில் சப்ளை, இந்த இடத்துல போடப்பட்டிருக்கின்ற வோல்டேஜின் அளவு கோயில் சப்ளைக்குரிய அளவு இது 240 வோல்டேஜ் 240, அதாவது 230 மூலமாக செய்யக்கூடிய கோயில் தான் இதுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே நாங்கள் A1 A2வினாக கொடுக்கப்பட வேண்டிய வோல்டேஜ் அளவு வந்து 220, அதாவது A1 ஊடாக நியூட்ரல் A2வினாக
லைன் அல்லது A1 லைன் A2 நியூட்ரல். அதே நேரத்தில் இங்கே லைனையும் இங்கே A2 நியூட்ரலையும் கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுதான் ஒரு கண்டக்டனுடைய சப்ளை கொடுக்கப்படுகின்ற விதம். முதலாவது L1 L2 L3 என்கிற இடத்தால் லோடுக்கு போக வேண்டிய சப்ளை கொடுக்கப்படும். அதாவது நாங்கள் எந்த பொருளை கண்ட்ரோல் பண்ண போகிறோமோ அதுக்கு தேவையான மின்சாரத்தை கொடுத்து T1 T2 T3 என்ற கண்டக்ட் பாயிண்டால் அவுட் ஆகி லோடுக்கு போகும். அதே நேரத்தில் நார்மலி ஓப்பன், அதாவது என்கிற கண்டக்ட் பாயிண்ட் மூலமாக கண்ட்ரோல், இந்த கண்ட்ரோல் நம்மளுக்கு எங்கே தேவைப்படுவான்னு சொன்னால் நாங்கள் மோட்டர் கண்ட்ரோல் மற்றும் அந்த கண்ட்ரோலுக்கு போகும்போது தேவைப்படும். இந்த இடத்துல நாங்கள் இதை பார்க்க மாட்டோம். இந்த இடத்துல நீங்கள் அடிப்படையை மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். அதே நேரத்தில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் கோயில் சப்ளை. கோயிலுக்கு சப்ளை கொடுத்தா தான் இந்த கண்டக்டர் வேலை செய்யும். அப்போ சப்ளை கொடுக்கும்போது நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், இது எந்த வோல்டேஜில் வேலை செய்யும். ஏன்னு சொன்னால் 24 வோல்டேஜ்லேருந்து 660 வோல்டேஜ் வரைக்கும் இதுக்கு கோயில் சப்ளை இருக்கிறது. ஆகவே நாங்கள் கோயில் சப்ளை கொடுக்கறதுக்கு முன்னாடி இது எந்த வோல்டேஜில் வேலை செய்யக்கூடிய கோயில் என்பதையும் நாங்கள் கட்டாயமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதே நேரம் இந்த கண்டக்டருடைய உள்ள அமைப்பு பார்த்தோம்னு சொன்னால் கோயில் சப்ளை என்று சொல்லப்படுகின்ற கோயிலுக்கு, அதாவது இந்த கோயில் மூலமாகத்தான் இந்த கண்டக்டருடைய ஓப்பன் ஒன் பொசிஷன் வேலை செய்யும். இதுதான் அதுக்குள்ளே இருக்கிற கோயில் சப்ளை. இது A1 A2, அதே போல் இது A2. அதாவது நாங்கள் கோயில் சப்ளை கொடுக்க வேண்டிய இடம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவிலான உலகத்திலான கண்டக்ட் பாயிண்ட் இருக்குது. அது நார்மல், அதாவது நாங்கள் கண்டக்டர் சப்ளை கொடுக்கும்போது நடுவில் ஒரு ஸ்பின் ஒன்று இருக்கும். கண்டக்ட் சப்ளை கொடுக்கும்போது கோயிலினால் உருவாக்கப்படுகிற காந்தத்தின் மூலமாக மேல் பகுதியில் இருக்கக்கூடிய இரும்பிலான பகுதி உள் இருக்கப்படுவதனால இன்புட் பண்ணுகின்ற அந்த வடிவிலான கண்டக்டரோட அவுட்புட் ஆகிற வடிவிலான கண்டக்ட் டச் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா விளங்கும், இந்த பகுதியிலையும் வடிவிலான அமைப்பு காணப்படுகிறது. வடிவிலான, ஆகவே இந்த வடிவிலான இது டச் ஆகும். இதுதான் உள்ள அமைப்பு. இது வேலை செய்யக்கூடிய முறை. அடுத்த இதுக்கு எப்படி கோயில் சப்ளை, இது எப்படி வேலை செய்யறது பார்ப்போம். நாங்கள் லோடுக்கு சப்ளை இந்த இடத்துல கொடுக்கல, இதனோட இன்புட் ஆகி மோட்டர் ஒன்றுக்கு லோடு கொடுக்க வேண்டும் அல்லது ஒரு பல்ப் ஒன்றுக்கு லோட் கொடுக்க வேண்டும். கொடுத்தா நாங்கள் பார்க்கலாம். லோட் சப்ளை கொடுக்கல. நாங்கள் கண்டக்டர் எப்படி வேலை செய்யறது பார்க்கறதுக்காக வேண்டி நாங்கள் கண்டக்டர் சப்ளையை கொடுக்க போகிறோம். A1 இடத்துல நாங்கள் லைன் வயரை இன்புட் பண்ணுறோம். இது 220 230 வேலை செய்யக்கூடிய, அதாவது சாதாரணமாக 220 சிங்கிள் பேஸில் செய்யக்கூடிய ஒரு கண்டக்டர். அதனால் A2வில் நாங்கள் நியூட்ரலை கொடுக்கும். இந்த நியூட்ரலை நீங்கள் A2 இருக்கிற கீழ்ப்பகுதியில் கொடுத்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. A2 சொல்கின்ற 2 பகுதிகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்து தான் இருக்கிறது. சப்ளை கொடுத்துட்டோம். இதை ஆன் பண்ணி பார்ப்போம். மின்சாரத்தோட கனெக்ட் பண்ணுறீங்க. இப்போ நான் சுவிட்சை போட்டேன்னு சொன்னால் இது ஒன் ஆகும். இதை நீங்கள் சரியாக பார்க்குறதா இருந்தால் நாங்கள் மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி டெஸ்டரில் வச்சோம்னு சொன்னால் எனக்கு விளங்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சப்ளை கொடுக்காத நேரத்தில் ஆஃப் நிலையில் இருக்கி, அந்த நேரத்தில் இதனூடாக எந்த தொடர்பும் இல்லை. அதே நேரத்தில் நார்மலி ஓப்பன் சொல்லப்படுகின்ற அந்த கண்டக்ட் பாயிண்ட்லேயும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. கோயில் சப்ளையை கொடுத்த போது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் L1 அதே போல் L2 L3 நார்மலி ஓப்பன், இப்போ நார்மலி க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நார்மலி ஓப்பன் நார்மலி க்ளோஸ்னு சொன்னால். இப்போ L1க்கும் அடுத்ததுக்கும் சப்ளை வருமானு கேட்டால் வராது. பார்த்தீங்கன்னு சொன்னால் வராது. நான் L2வில் வச்சுருக்கேன். L2வில் வச்சா தான் சப்ளை வரும். இதுதான் கண்டக்டருடைய பேசிக் வயரிங் சிஸ்டம். இந்த வீடியோவில் கண்டக்டரை பற்றி சிறிய அறிமுகம், அதே போல் கோயில் சப்ளை எப்படி கொடுப்பது, இதனுடைய இருக்கக்கூடிய கண்டக்ட் பாயிண்ட்கள் என்னென்னத்தை சொல்லுது, கண்டக்டர் என்னென்ன பற்றி தெளிவாக சுருக்கமாக சொல்லியிருக்கேன். கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் மோட்டர் ஒன்றுக்கு பாய்க்கும் போது ஓவர்லோட் சேர்க்கலாம், PFR சேர்க்கலாம். அதே போல் கண்ட்ரோல் பண்ணமுன்னாக நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ், ஒன் புஷ் பட்டன், ஆஃப் புஷ் பட்டன். அதே போல் மோட்டர் ரன்னில் இருந்துச்சுன்னா இல்லை கோயிலில் ஏதாவது பாதிப்பு ஏற்படும், அதெல்லாம் தடுக்கிறதுக்காக வேண்டி நிறைய ப்ரொடக்ஷன் இருக்கு. நாங்கள் பின்னால் வரக்கூடிய வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம். ஆகவே கண்டக்டர் தற்பொழுது
கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக பாவிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே இதை பற்றி இந்த வீடியோவில் சுருக்கமாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றோம்.